வணக்கம் அன்பான கும்பராசி நேயர்களுக்கு ஆடி மாத ராசி பலன். ஆடி மாதம் 1ஆம் தேதி என்பது 17/7/2025 வியாழக்கிழமையில் இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. வியாழக்கிழமையில் பிறக்கின்ற மாதங்களிலே உங்களுக்கு மிகவும் அற்புதமாக வியாழன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய அசரகுரு தேவகுரும் இரு கிரகங்களும் உங்களுக்கு பஞ்சம ஸ்தானத்திலே மிகவும் அற்புதமாக வீட்டிருக்கின்ற இந்த மாதங்களிலே சுக்கிர பகவான் ஆடி மாதம் 11ஆம் தேதி உங்களுடைய பஞ்சம ஸ்தானத்துக்கு செல்ல இருக்கின்ற அமைப்பும் 5ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் பயிற்சி என்பது வக்ரமாக இருக்கின்ற ஆடி 2ஆம் தேதி வக்ரமாக இருக்கின்ற அமைப்பு என்பது இருக்கின்றது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராசிநாதன் அமைய இருக்கின்ற அற்புதமான இந்த மாதங்களிலே உங்களுக்கு செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்தில் இருந்து அவர் 8ஆம் இடத்திற்கு 13ஆம் தேதி ஆடி 13ஆம் தேதி செல்ல இருக்கின்ற கிரக பயிற்சியாக இருக்கின்றது. இந்த மாதங்களிலே கிரக பயிற்சி என்பது குரு பகவான் ராசியிலே பஞ்சமஸ்தானத்திலே இருந்தாலும் சுக்கிர பகவான் 4-9 பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர், சுகஸ்தானத்தின் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் அழகுகளை சொல்லக்கூடியவர், களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஆடி மாதம் 11ஆம் தேதி உங்களுடைய பஞ்சமஸ்தானத்திலே பயிற்சியாக இருக்கின்றார். புதன் பகவான் 2ஆம் தேதி வக்ரமாக ஆடி மாதம் 2ஆம் தேதி வக்ரமாக இருக்கின்றார். செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்திலிருந்து ஆடி 13ஆம் தேதி என்பது உங்களுடைய 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் தேதி என்பது பயிற்சியாக இருக்கின்றார். அற்புதமான யோக பலன்களை உங்களுக்கு ராசிநாதன் 2ஆம் இடத்திலே ஒரு சில விரைய செலவுகள் செய்து கொண்டு இருந்தாலும் அது சுப கிரகமாக இருக்கக்கூடிய சுபருடைய வீட்டிலே இருக்கின்ற காரணத்தினாலே அனைத்து சுபபோகமான நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற பாத சனியாக நடந்து கொண்டு இருந்தாலும் உங்களுக்கு 7.5 சனியின் தாக்கத்தில் இருந்து பெரிய ஒரு கஷ்டம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த 2 குடையவரும் 11 குடையவரும் மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடியவர். பஞ்சமஸ்தானத்திலே இருக்கின்றதும் 4-9 குடைய ஒரு கேந்திராதிபதி திரிகோணாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் தேவகுரு அசுரகுரு என்று சொல்லக்கூடிய இரு கிரகங்கள் சேர்ந்து 5ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 11ஆம் இடத்தில் பார்க்க இருக்கின்ற அற்புதமான இந்த உங்களுடைய ஆசை அபிலாசைகள் நிறைவேறப் பெறுகின்ற 4-9 தாய் தகப்பனில் அற்புதமான ஆதரவுகள் பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்க இருக்கின்றது. அது மட்டுமல்ல 11ஆம் இடம் ஆன்மீக ஸ்தலத்தை பற்றி சொல்லக்கூடிய தனுசு ராசி அதிபதி மட்டுமல்ல சுக்கிர பகவானும் சேர்ந்து பார்க்க இருக்கின்றது. செவ்வாய் பகவான் உங்களுக்கு 3-10 குடையவர் என்று சொல்லக்கூடிய முயற்சி சாணாதிபதி 8ஆம் இடத்திலே மறைய இருக்கின்றார். கண்டிப்பாக அவர் உங்களுக்கு 10ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்திலே மறைந்து 2ஆம் இடத்தில் பார்க்கின்ற பொழுது தொழில்களிலே இருக்கின்றவர்கள் கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு. ஆனாலும் 9ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை இருக்கின்ற காரணத்தினாலே பெரியவர்களால் நல்லதொரு மாற்றம், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியதற்கு சிறுபுற பயணங்களிலே ஒரு சில தடை தாமதங்கள் இருக்கும் பெறுகின்றது. 3-10 குடையவர் முயற்சி சாணாதிபதி இங்கே 8ஆம் இடத்திலே மறைந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய முயற்சிகளிலே ஒரு சில தடை தாமதங்கள் இருக்குமானாலும் இங்கே செவ்வாயும் சனி பகவானும் ஒன்றுக்கொன்று பார்க்க இருக்கின்றது. 8ஆம் இடத்தில் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது உங்கள் கொடுக்கல் வாங்கல்களிலே குடும்பங்களிலே ஒரு சில கசப்புகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு மட்டுமல்லாதது உங்களுடைய இளைய சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற தொழில்களிலே இருக்கின்றவர்கள் கொஞ்சம் கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. வேலையிலே இருக்கின்றவர்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை உங்களுக்கு அங்கே சுக்கிரன் 6ஆம் இடத்திலே புதன் பகவானும் 6 குடையவர் சந்திர பகவான் 2ஆம் இடத்திலே இருந்து இந்த மாதம் வியாழக்கிழமையில் பரிபூர்ணமாக பிறக்க இருக்கின்றது. அதிலே உங்களுக்கு 2ஆம் இடத்திலே 6 குடையவர் இருந்தும் சனி பகவானுடன் சேர்ந்தும் இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய வாக்கு ஸ்தானங்கள் சற்று கவனமாக பின்பற்ற வேண்டிய ஒரு மாதம் இந்த மாதங்கள் இருக்கின்றது. என்றாலும் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கின்றது. இங்கே 2-8 சம்பந்தப்படுகின்ற பொழுது குடுக்கல் வாங்கல்களிலே கொஞ்சம் கவனமாக வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளிலே கொஞ்சம் நிதானித்து செல்ல வேண்டிய ஒரு மாதம் கும்பராசிக்கு இருக்கின்றது. ராசியை குரு பகவானுடைய பார்வை பார்க்கின்றது மட்டுமல்ல, குருவினுடைய பார்வை உங்களுடைய 9ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றது. அது மட்டுமல்ல 11ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய 11ஆம் இடம் லாபஸ்தானம் பலமாக இருக்கின்றது. மூத்த சகோதரர்களின் அன்பு ஆதரவுகள் எதிர்பார்க்கின்ற ஆசை அபிலாசைகள் பூர்த்தி செய்ய போகின்ற ஒரு மாதம். இங்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஸ்தலங்களுக்கு சென்று இங்கு தெய்வங்களின் கடாட்சம் பொருந்திய ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே சுக்கிரனின் அனுகிரகம், தாய் தகப்பனின் அனுகிரகம் பெறுகின்றது. தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள், வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்காதவர்களுக்கும் விற்காதவர்களுக்கும் விற்கின்றவருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் குழந்தை பாக்கியம் பெறுகின்ற ஒரு அமைப்பு குரு பகவானும் சுக்கிர பகவானும்
பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து குலதெய்வங்களின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம். இந்த மாதங்களிலே 5வது இடத்திலே இரு சுபகிரகங்கள் இருந்து உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது. ஆனாலும் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு அவர் 8ஆம் இடத்திற்கு இருக்கின்ற காரணத்தினாலே அவர் மறைந்து 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. இங்கே வேலை தொழில்களிலே ஒரு சிலருக்கு இடமாற்றம் பெறுகின்ற ஒரு அமைப்பும் இருக்க பெறுகின்றது. கொஞ்சம் வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதம். பஞ்சமாதிபதி 6ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது சிந்தனைகளிலே ஒரு சில தடுமாற்றங்கள் வருகின்ற ஒரு அமைப்பும் அவர் 8 குடையவராகவும் புதன் பகவான் இருக்கின்ற காரணத்தினாலே பெண் ராசியில்பதி பெண் ராசியில் இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வேலை தொழில்களிலே இந்த மாதத்தை பொறுத்தவரையில் கொஞ்சம் கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது வருகின்ற வருமானத்திலே குறைவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு லாபஸ்தானம் பலமாக இருக்கிறது. 2-11 குடையவருடைய தொடர்புகள் என்பது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க இருக்கின்ற ஒரு அமைப்பாகவும் இருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுக்கு கும்ப ராசிக்கு இந்த ஆடி மாத பலன்களிலே குடும்ப சாணங்கள் கொஞ்சம் கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதமாக, முயற்சி சாணம் இளைய சகோதரர்களிடம் கவனமாகவும், மூத்த சகோதரர்கள் வெகு விமர்சையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வருகின்ற வருமானங்கள் தாராளமாக வரப்பெறுகின்றது. ஆனாலும் குடுக்கல் வாங்கல்களிலே கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதம் என்பது கும்பராசிக்கு இருக்கின்றது. ஆகையால் குடுக்கல் வாங்கல் தொழில்களிலே இருக்கின்றவர்கள், வேலையிலே இருக்கின்றவர்களாக இருந்தாலும் இந்த மாதங்களிலே இளைய சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு என்பது இருக்கின்றது. உங்களுடைய வாயிலே பேச சொல்லி தேவையில்லாத பம்பு வழக்குகளை கொடுக்க பெறுகின்ற ஒரு மாதம் இந்த மாதங்கள் இருக்கின்றது. 2ஆம் இடத்திலேயே 6 குடையவர் அமைய பெற்று இருக்கின்ற காரணத்தினாலேயும் 3 குடையவரும் 10 குடையவரும் தொழில் சாணாதிபதி முயற்சி சாணாதிபதி இளைய சகோதரனை குறிக்கக்கூடிய மாங்கல்யக்காரகன் செவ்வாய் பகவானும் சனி பகவானும் ஒன்றுக்கொன்று பார்வை இருக்கின்ற காரணத்தினாலே இந்த மாதத்தை பொறுத்தவரையில் கும்பராசிக்கார நேயர்கள் இளைய சகோதரராக இருந்தாலும் தொழில்களாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாகவும், வேலையிலே இருக்கின்றவர்களும் அனைத்து வேலை தொழிலாக இருந்தாலும் முயற்சிக்கின்ற காரியங்கள் உறவினர்களாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செல்ல வேண்டிய ஒரு மாதமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் உங்களுடைய 7 குடையவர் 7ஆம் இடத்துக்கு 12 மறைந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவிகளுக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்கள் இருக்கின்றது. கடந்த மாதத்தை விட இந்த மாதங்கள் கொஞ்சம் தடுமாற்றம் அதிகமாக உள்ள மாதமாக இருக்கின்றது. எந்த விதமான தடுமாற்றமாக இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றம். குரு பகவானுடைய அனுகிரகம். ராகு பகவான் ராசியிலே இருந்தாலும் அவர் குரு பகவானுடைய நட்சத்திரத்திலேயே குருவும் ராகுவும் ஒன்றுக்கொண்டு நட்சத்திர பரிவர்த்தனையிலே செல்ல இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய 5ஆம் இடத்தில் இருந்து குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப் பெறுகின்றது. குழந்தைகளால் நல்லதொரு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய ஒரு அற்புதம். உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு சிந்தனைகளாகவும் நல்லதொரு உயர்ந்த நோக்கத்தை உடையவர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதம். 11வது இடத்திலே 4 கிரகங்களின் பார்வை என்பது சனி பகவானுடைய பார்வை 10வது பார்வையாகவும், செவ்வாய் பகவானுடைய 4வது பார்வை உங்களுடைய ராசியிலே 11ஆம் இடத்திலே, குரு பகவானுடைய பார்வை 7ஆம் பார்வையாகவும், சுக்கிர பகவானுடைய பார்வையும் 7ஆம் பார்வையாக இங்கே 4 கிரகங்களின் தொடர்புகள் 11ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே குடும்பங்கள் பொருளாதாரங்களிலே ஒரு சில தடை தாமதங்கள் வம்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் அதிலே பஞ்சமாதிபதி இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது மழை போல வந்தாலும் பனி போல வருகின்ற ஒரு அமைப்பு, பெரிய கஷ்டமாக வருவது போல வந்து நல்லதொரு சுகபோகமான ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது ஒரு அமைப்பு கும்பராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. மழை போல வந்தாலும் பனி போல விலகுகின்ற ஒரு அற்புதம் கும்பராசிக்கார நேயர்களுக்கு. 11வது இடத்திலே ஆசை அபிலாசைகள், நீங்கள் எடுக்கின்ற அனைத்தும் வெற்றிகளையும் எதிர்பார்க்கின்ற உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. கும்பம் என்பது கோயிலின் கலசத்தை போன்று மின்னக்கூடிய உங்களுக்கு இந்த மாதங்களிலே ஆடி 18 என்பது ஆடி மாதம் 18ஆம் தேதி என்பது ஆடிப்பெருக்கு நடைபெறுகின்றது. அதிலே புதிதாக கல்யாணம் செய்திருக்கின்ற நேயர்களுக்கு மாங்கல்ய சாணங்கள் பெருக்கி மற்றொரு கயிறிலே இடுவார்கள். மற்றொன்று ஆடி அமாவாசை என்பது 8ஆம் தேதி நடைபெறுகின்றது. இந்த அமாவாசைகளிலே திதி தர்ப்பணம் செய்கின்றவர்கள் செய்யலாம். இது மிகவும் சிறப்பான அமாவாசையாக, அமாவாசையிலே இந்த ஆடி அமாவாசை என்று சொல்லக்கூடியது சந்திர பகவான் இங்கே தன்னுடைய சொந்த ராசியிலே ஆட்சி பெற்று அந்த சூரிய பகவானுடன் இணையும் பொழுது இந்த அமாவாசை என்பது நடைபெறுகின்றது. இந்த ஆடி அமாவாசை என்பது மிகவும் சிறப்பான ஒரு அமாவாசையாக கருதப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த 18ஆம் படி என்று சொல்ல இந்த ஆடி 18 என்பது இந்த ஆடி மாதத்திலேயே நடைபெற இருக்கின்றது. இந்த ஆடி 18களிலே புதிதாக குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகளை பள்ளிக்கூடம் சேர்க்கின்றவர்கள் சேர்ப்பார்கள். அதுவும் மிகவும் சிறப்பானது.
நல்ல ஒரு விசேஷங்கள் பொருந்திய ஒரு மாதம் ஆடி 18 என்பதும் அமாவாசை என்பதும் இந்த மாதங்களிலே நடைபெறுகின்றது. இந்த விசேஷங்களிலே கலந்து நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் உங்களுக்கு குரு பகவானுடைய அனுக்கிரகம் என்பது லாபஸ்தானத்திலே இரு கிரகங்களின் அற்புதத்தை இந்த ஆடி மாதங்களிலே பெறுகின்ற ஒரு அற்புதம் கும்பராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. கும்பம் என்பது கோயிலின் கலசத்தை போன்று மின்னக்கூடிய ஒரு ராசி. ராசி அதிபதி 2ஆம் இடத்திலேயே சனி செவ்வாயின் பார்வையிலே ஒன்றுக்கொன்று பார்வை செய்கின்ற பொழுது தனவாக்கு குடும்பஸ்தானங்களிலே ஒரு தடவைக்கு பல தடவை சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு. உங்களுடைய வாக்கு ஸ்தானங்களிலே கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் இருக்கின்றது. அதே சமயத்தில் குருவின் பார்வை 9வது இடத்திலே விழுகின்றது மட்டுமல்லாதது உங்களுடைய ஆசை அபிலாஷைகளை பூர்த்தி செய்கின்றது. மூத்த சகோதரர்களால் நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம். குருவின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக தேவகுருவும் அசுரகுருவும் உங்களுடைய பொருளாதார சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளிலுமே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. ராசியை குரு பகவான் பார்க்கின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்க இருக்கின்றது. மிகவும் அற்புதமான ஒரு மாதமாக கும்ப ராசிக்கு ஒரு அற்புதத்தை வாரி வழங்குகின்ற ஒரு மாதமாக பிறக்க இருக்கின்றது. 4-9 குறைவர் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்திலே பலம் பெறுகின்ற அமைப்பு. வீடு வாசல் சொத்து சுகம் தகப்பனார்களால் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கூடுகின்றது. அவர்களால் உங்களுக்கு ஒரு சில உதவிகளையும் பெறுகின்றது. அவர்களுக்கு நீங்களும் செய்யக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறக்க இருக்கின்றது. அதுவும் வியாழக்கிழமை என்று சொல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து இந்த மாதங்களிலே செயல்படுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. பஞ்சமாதிபதி 6ஆம் இடத்திலிருந்தும் 12ஆம் இடத்திலே குறைக்காத கடன்கள் கிடைக்கப் பெறுகின்றது. கொடுக்காத கடன்கள் கொடுக்கப் பெறுகின்றது. நல்லதொரு மாற்றத்தை வம்பு வழக்குகளிலே கணவன் மனைவிகளுக்குள்ளே பொருளாதார சம்பந்தப்பட்ட துறைகளிலே இந்த மாதத்தை பொறுத்தவரை கும்பராசிக்காரன் நேர்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறக்க இருக்கின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.